இந்த குரு பெயர்ச்சியில சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாவே மாற்றத்துக்கு ரெடி ஆகிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா விரயத்துல குரு உச்சமடையும் போது குழந்தைகளுடைய படிப்புக்காக அதிக செலவுகள் நம்ம செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம். கண்டிப்பா வேற ஊரு, வேற நாடு, வேற ஸ்டேட்டுன்னு இவங்க குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள். இடம் மாறினாவே பாதி பிரச்சனை சிம்மத்துக்கு காலி ஆயிடும். ஏன்னா ராசி லக்னத்துல கேத்துவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மக நட்சத்திரத்துல வெளியே சஞ்சாரம் செய்து வருதுகிறது. அந்த கேத்து கடகத்துக்கு நம்ம டிசம்பர் மாதம் போய் கஞ்சங்க்ட் ஆகும். அது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். பொதுவாகவே சிம்மத்தில் பிறந்தவங்க மறைந்து வாழ்ந்தால் யோகம் அப்படின்னு அர்த்தம். சீக்ரெட் ஷுட் பி சீக்ரெட். நான் நன்னா இருக்கேன்னு நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா நடக்காது. நான் வெளியூர் போயிட்டேன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும், பெரிய அளவுக்கு செட்டில்மெண்ட் இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணும்போது தள்ளி போகிறது அப்படி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுறது கரெக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அஷ்டம சனிக்கு குரு பார்வை அப்படின்னா அஷ்டம சனி கைதியாக மாறுகிறான். அப்ப சனிக்கே கைதி, குரு விலங்கு போடுது. அப்ப சனியோடைய கெட்ட விஷயம், கெட்ட தாக்கம்ங்கிறது சிம்மத்துக்கு இருக்காது. ப்ரொவைடட் கண்டிப்பா அதிகப்படியான உழைப்பை போடணும். அஷ்டமத்துல சனி குரு பார்வையோட இருக்கும்போது கண்டிப்பா டைமுக்கு சாப்பிட முடியாது. ஒரு 2 மணிக்கு சாப்பிட்றவங்க 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. நைட்டு 11 மணிக்கு தூங்குறவங்க நைட்டு 2 மணிக்கு தூங்குவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வேலையின் பழு இருக்கும். அட் தி சேம் டைம் ஹெல்த் பார்த்துக்கணும். மெயினாக பேக்கு, நான் சொல்றது முதுகு தண்டுவடம் ஆட்டம், அதே மாதிரி சுளுக்கு பளிச்சுன்னு சுளுக்கு பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும். விச் யூ ஹவ் டு டேக் கேர். ரெண்டாவது விரயத்திலேயே இருக்கிறதுனால அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது சிம்மத்துக்கு மேன்மையை கொடுக்கும். ஆனால் என்ன இதில் பெரிய அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, விரயத்தில் இருக்கக்கூடிய குரு அதிக வட்டிக்கு கடன் வாங்கி பெரிய வட்டியை க்ளோஸ் பண்ணுவார், பெரிய கடனை க்ளோஸ் பண்ண வைப்பார். மீனிங் ஒரு 7 இடத்துல கடன் கட்டுறீங்க, 7 இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா இப்போ மொத்தமாக பெருசாக ஒரு லோன் கிடைக்கும். ஒத்த லோனு இஎம்ஐ குறையும், மற்ற 7 லோனையும் க்ளோஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. தொழில் 100% மாறும். 10ஆம் இடத்துக்கூடிய ஒரு ஸ்தானம் 12ஆம் இடமா மாறுது அப்படின்னா தொழில் மாறும், வேலை மாறும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஆனால் என்ன, ஃபேமிலி விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். மெயினாக இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க, ஓவராக கேள்வி கேட்காம ரொம்ப ரூல்ஸ் பேசாமல் இருந்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகும். வித்து சிகிச்சையோட குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதுவுமே நவம்பருக்கு அப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த டைம் பீரியட்ல மெயினாக எதையும் இழக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பிளட் சுகர் மாதிரி விஷயங்கள், பிபி மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் பெரியவங்களுக்கு வரக்க சான்ஸ் இருக்குது. ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகும், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ஹெல்த் பார்த்துக்கணும். அஷ்டமத்தில் சனி குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. பட் ஸ்டில் அஷ்டமத்திலேயே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆயுள்பாவகக்கூடிய காரகன்னு சொல்லக்கூடிய சனி உட்கார்ந்துருக்கிறதுனால மெயினாக ஜவ்வு, லிகமெண்ட்டு, ஹார்ட்டு, இந்த மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். பெரியவங்களை முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்தாமல் இருக்கிறது சிம்மத்துக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கும். சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய பசங்க நல்லா இருப்பாங்க, அவமானப்படுத்தக்கூடாது. அவங்க வயசாயிடுச்சு, என்ன பேசணும்னு தெரியாது, சம்டைம்ஸ் அவங்களே உடம்பு வலி, ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியாமல் அவங்க உடம்புல இருக்கிற வலி, நம்ம சின்ன குழந்தையில நமக்கு தூக்கம் வருதுன்னா என்ன பண்ணுவோம், அம்மா அப்பாவை அடிப்போம், கோவம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் வீட்டில் பெரியவங்க இப்படி இருப்பாங்க. சிம்மத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா மினிமம் 2லேருந்து 3 பேர் இவங்க பார்த்துக்கிற மாதிரி வரும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணுங்கிற நிலைமை வரும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் அது உங்களுக்கு புண்ணியமாக தான் மாறும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வம்சாதிகள் நல்லா இருக்கும், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, தைரியமாக. ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் சார்? அஷ்டமத்தில் சனி, விரயத்தில் குரு, பார்வை பலன் 6ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப் ஓகே, ஆவரேஜ்னு சொல்லலாம். பிரிவினை நம்ம பண்ணாமல் இருந்தால் ஓகே. நம்ம ஒரு டைம் பீரியடுக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு 8 மாதம் 9 மாதம் வேறு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நீயும் இங்கே இரு, 2 பேரும் அடிச்சுக்கலாம்னா கொஞ்சம் பிரியும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ரெஸ்ட் ஆல் இஸ் ஃபைன். நீட் எக்ஸாம், ஐஐடி அண்ட் சிவில்ஸோட இதெல்லாம் எப்படி இருக்கு? அதிகப்படியான முயற்சியை போடணும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஊருக்கு போய் படிச்சிங்க, உங்கள் வீட்டில இருந்து நீங்கள் இருக்கக்கூடாது. அதாவது டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொஞ்சம் ஆவரேஜாக தான் வரும். வேற நீங்கள் வெளியூர் போய் படிச்சிருக்கீங்க, ஹாஸ்டலில் இருந்திருக்கேன், நான் வீட்லேயே இல்லை, நான் இருக்கிறதே டெல்லியில், பாம்பேயில், ஹைதராபாத்தில், அந்த மாதிரி இடங்கள்ல தான் இருந்து படித்தேன், நான் தனியாக தான் உழைப்பை போட்டேன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வரும், நல்ல சீட்டு வரும், ஸ்கோருக்கான சான்சஸ் நல்லா இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அங்கே ஒரு 10% ஆர் கம்மியாக வரும்.
அதனால முடிவுகள்ங்கிறது முயற்சி தான் மறுபடியும் பெரிய வெற்றியை கொடுக்கும். அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா நடக்கும்னு நான் நம்புறேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? முதல் விஷயம், இடத்த மாத்தினாவே செட் ஆயிடும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால வேலை மாற்றம் உறுதி. அது கொஞ்சம் ஓவர் பேடா இருக்கலாம், இல்ல ஜாஸ்தியான சம்பளம் கொடுக்கலாம், ஆனா இந்த பிளட்டை உறிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வேலையின் பழு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம். நம்ம நினைச்சதோட ஜாஸ்தியான பேர்டன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும், ரெஸ்ட் ஆல் இஸ் ஃபைன், நல்லா இருப்பீங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்குங்களா? ஒன்னே ஒண்ணுதான், ராகு கன்ஜங்ஷன் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 7ஆம் இடத்துக்கு ராகு வரும், அதுக்கு குரு பார்வையோட இருக்கும், அப்போ உங்களுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா கண்டிப்பா செட்டில்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சும்மா போறேன் 2 வருஷம் வேலை செய்கிறேன் வரேன் அப்படின்னு இல்லாமல், நான் அங்கேயே பிஆர் வாங்கி செட்டில் ஆகிறேன், ஐ வாண்ட் டு செட்டில் அப்ராட் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இப்போ நல்ல டைம். அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பர் டைம். ஃபாரின்லேயே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிஆர் வாங்கக்கூடிய பிராப்தம், அங்கேயே செட்டில் ஆகுது. சில பேருக்கு கோல்டன் விசா கிடைக்கும், சில பேருக்கு ஒடிகால் ஒரு கம்ப்ளீட்டாக அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி, அங்கேயே வீடு வாங்குற மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன். சில பேர் ஒன்று வித்துட்டு இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்த் தான் மெயினாக பார்த்து. மேரேஜ் அண்ட் லவ்லாம் எப்படி இருக்கும் சார்? எவ்வளோ அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகிறோமோ அவ்வளோ அளவுக்கு நல்லது. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அவ்வளோ அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய டைம்னு சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் எப்படி இருக்கு சார்? அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பருக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் 100% ட்ரூ. அது ஆண் குழந்தையே பிறக்கும், தைரியமாக இருக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு, மிஸ்கேரேஜ்லாம் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதாவது ரொம்ப ட்ராவல் பண்ணாமல், மெயினாக கடல்லலாம் போகாமல், தண்ணியில் குளிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர். நான் சொல்கிறது ஆற்றுல, அதுக்காக குளிக்காமல் இருக்க முடியாது, அது மட்டும் பார்த்துட்டா போதும். ஓகே.